إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைவரும் மீதும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேத வார்த்தையாகிய திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் என்றும் காரியங்கள் எல்லாம் மகா கெட்டது, மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, அந்நூதன கிரிகைகள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நாளை மறுமை நாளிலே கொடூரமாக சுட்டரிக்கும் நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்ற இச்செய்தியை அல்லாஹுடைய இல்லமாகிய இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் கடமையாக்கிய ஜும்ஆவுடைய தினத்தை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்பான உறவுகளே, இன்றைய ஹுதுபாவிலே நாம் நிரந்தரமற்ற உலகமும் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையும் என்ற தலைப்பில் இஸ்லாம் சொல்லுகிற சில செய்திகளை குர்ஆன் சுன்னாவின் நிழலின் கீழால் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்டதும் மறைக்கப்படாத ஓர் உண்மை என்னவெனில், அதுதான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதும், இரண்டாவதாக இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி மரணம் இருக்கிறது என்பதும், மூன்றாவதாக மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டதும் மறைக்கப்படாத ஒரு செய்தியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்திற்கு முற்றுப்புள்ளியாக மரணம் இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று மனிதனுக்கு வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் மனிதனுடைய கால ஓட்டத்தில், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த பயணத்தில் இந்த 3 செய்திகளையும் மனிதன் மறந்து விடுகின்றான். மறந்து விடுவது என்பது தற்காலிகமாக பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறது. அதாவது நிரந்தரமாக அவன் மறந்து விடுவது கிடையாது. ஆனால் வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த பாதையின் காரணமாக இந்த 3 விடயங்களிலும் மனிதன் பொழுதுபோக்குத்தனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக விவகாரங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லா விடயங்களிலும் கண்காணிப்பாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஒரு மனிதர் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறார் என்றிருந்தால் அந்த காரியாலயத்தில் அவருக்கு அன்அஃபிஷியலாக ஒரு தகவல் கிடைக்கிறது, அவரை வேலையை விட்டும் நிப்பாட்டப் போகிறார்கள், அவரை வேலையை விட்டும் நிறுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்தவுடன் அந்த காரியாலயத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த மனிதர் என்ன நினைக்கிறார்? சில நேரங்களில் அவருடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்வது என்று தெரியாமல் பல வருடங்கள் இந்த கம்பெனியிலே தான் நான் உழைத்து கொண்டு வந்திருந்தேன், இதன் மூலமாகத்தான் என் குடும்ப வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது, குறிப்பிட்ட இந்த சில நாட்களினால் என்னுடைய வேலை நிப்பாட்டப்பட இருக்கிறது, பறிக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியை அவர் தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த நிமிடத்தில் இருந்து தயாராகிறார். குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக வேண்டி சேமிக்க வேண்டும், என்னுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன காரியத்தில் நான் ஈடுபட வேண்டும், அல்லது வருமானத்தை அடுத்த கட்ட இந்த வேலை இந்த தொழில் இல்லை என்றிருந்தால் அடுத்த கட்ட வருமானத்தை எவ்வாறு நான் வழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விவகார விஷயத்தில் அலர்ட்டாக எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை மறுமையுடைய விடயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் ஏற்கனவே தெளிவாகவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, நீங்கள் எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும், மரண பிடியிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் செய்த அனைத்து விவகாரங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையின் பின்னால் அல்லாஹ்விடத்திலே நரகம், சுவர்க்கம் என்ற இருப்பிடங்கள் இருக்கிறது. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் பரவலாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 விடயங்களுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற கவனத்தை விட உலக விவகாரங்களில் ஏதாவது நமக்கு ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட போகிறது என்று நமக்கு ஏற்பட்டால் அந்த விடயத்துக்கு கொடுக்கக்கூடிய கவனமும், அந்த விடயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கவன ஈர்ப்பும், இந்த விடயங்கள் மறுமை சம்பந்தப்பட்ட விடயம், இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விடயம், மரணம் சம்பந்தப்பட்ட விடயம், இந்த விடயங்களில் நாங்கள் பொடுபோக்குத்தனமாகவே இருக்கிறோம். காரணம் என்னவென்றிருந்தால், ஏன் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம் என்றிருந்தால் அதை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது என்றிருந்தால், ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நான் முன்னால் சொன்ன அந்த உதாரணத்திற்கும் இந்த மறுமையோடு சம்பந்தப்பட்ட விவகாரத்திற்கும் நான் உலக விவகாரங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறேன், மறுமையுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறேன். இந்த உலகம் முடிவிடப் போகிறது, மறுமை இருக்கிறது என்று நாம் நம்புகின்ற நாம் உலக விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த கவனத்தை விட மறுமையுடைய விடயத்தில் எவ்வாறு நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒருவருடைய தொழில் பறிக்கப்பட போகிறது என்று இருந்தால் முன்கூட்டி அறிவிக்கப்படும், ஒரு திகதி ஒன்று சொல்லப்படும். ஆனால் மறுமை, மரணம் என்ற விடயத்திற்கு எந்த திகதிகளும் நிர்ணயிக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும் அறிந்த அந்த செய்தி மனிதர்களுக்கு தெரியாது. நான் எப்பொழுது மரணிக்க போகிறேன்,
என்னுடைய சொந்தக்காரர்கள் எப்பொழுது மரணிக்கப் போகிறார்கள், நீங்கள் எப்பொழுது மரணிக்கப் போகிறீர்கள் என்று ஒவ்வொரு மனிதனுடைய காலத்தினுடைய முடிவு யாருக்கும் அறிவிக்கப்படாதது. மறுமை எப்பொழுது நிகழப்போகிறது, மறுமையினுடைய நிகழ்வுகள் எப்பொழுது நிகழும் என்ற இந்த செய்திகள் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிக்கப்படாத செய்தி. அப்ப உலக விவகாரங்களில் ஒரு விடயத்திற்கு நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று தெரிந்து அதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தெரியாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பன்மடங்கு நாங்கள் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த செய்திகளின் ஊடாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தை பற்றி சொல்கிறான். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டுகளும் நிறைந்த ஒரு உலகம், ஒரு அற்பம் இன்பம் கொண்ட, ஒரு சொற்ப இன்பம் கொண்ட உலகம் தான் இந்த உலகம். ஆனால் மறுமையினுடைய தங்குமிடம் தான் நிரந்தரமானது என்று நபிகளார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பதை பார்க்கின்றோம். அப்படி என்று இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா விடயங்களையும் பார்த்துவிட்டு இந்த உலகத்தினுடைய அனர்த்தங்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவுகள், இவைகளை பார்த்தும் கூட அதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும்? கோடான கோடியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் இரவு பெய்த மழையினால் வீடுகள் இல்லாமல், சுகபோகங்கள் இல்லாமல், சாப்பிட வழி இல்லாமல் அடுத்த நாள் பழைய அந்த அடிப்படையான ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள். ஓர் இரவு பெய்த மழை, இருந்த இடம் தெரியவில்லை, குடும்ப உறவுகளை காணவில்லை, இன்னும் புதைக்கப்பட்டவர்கள் மண் சரிவினால் புதை உண்டவர்கள் இன்னும் எடுக்கப்படவில்லை. அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு முடிவொன்று இருக்கிறது, ஒரு அழிவொன்று இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான அனர்த்தங்களின் ஊடாக நமக்கு அறிவுரை கூறுகிறான். இந்த உலகம் அழியடிக்கிறது என்ற அறிவுரை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதை நீங்கள் என்ன நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன சம்பாதித்தாலும் அதன் மூலம் நீங்கள் குறிப்பிட்ட சொற்ப இன்பத்தை தவிர வேற எந்த ஒன்றையும் அனுபவிக்க முடியாது என்பதன் ஊடாக நாம் தவறுகள் ஈமானிலிருந்து விலகிச் செல்கின்ற பொழுதெல்லாம், ஈமானிலிருந்து தூரமாகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான அனர்த்தங்களை கொண்டு நமக்கு படிப்பினையாக ஆக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பத்தை, இந்த உலகத்தினுடைய சொற்ப அந்த காலத்தை எப்படி உதாரணத்திற்கு எடுக்கிறார்கள் என்றிருந்தால், ஒரு செத்த ஆட்டுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு இறந்த ஆடு இருக்கிறது, இதை செத்த ஆட்டை யாராவது ஒரு தீனார் ஒரு திர்ஹத்துக்கு நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செத்த ஆட்டை எவ்வாறு, ஒரு திர்ஹத்துக்கும் பெருமதி இல்லாத ஆட்டை எவ்வாறு நாங்கள் வாங்கிக் கொள்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை விடவும் அற்பமானதுதான் இந்த உலகம். அந்த நிலையில் தான் ஒவ்வொருவருடைய எண்ணமும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய காட்சிகள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்துவிட்டு நீங்கள் மதிமயங்கி விடக்கூடாது. செத்த ஆட்டுக்கு இந்த உலகத்தை ஒப்பிடுகிறார் என்றிருந்தால் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுடைய விடயத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டுமா, அல்லது மறுமையுடைய சம்பந்தப்பட்ட விடயத்திற்கு, மறுமை நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் உழைக்க வேண்டுமா என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தின் மூலமாக புரிய வைப்பதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உதாரணம் சொல்லி காண்பிக்கிறார்கள். லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, ஒரு ஈயினுடைய, ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு கூட இந்த உலகம் சமநாகமாக இருந்தால்,
பெருமதியாக இருக்குமாக இருந்தால் மா சகா காஃபிரன் மின்ஹா ஷுர்பத்தன் மா, எந்த ஒரு இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சொட்டு நீரை கூட வழங்க மாட்டான். ஏன் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவனுடைய இறக்கைக்கு கூட இந்த உலகம் பெருமதி கிடையாது. அதை விடவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதான் நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது. அதை எங்களுடைய ஈமானை தொடர்புபடுத்தி, ஈமானை எப்பொழுதும் பலப்படுத்தி, மறுமையினுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் பெருமதியாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அவனை நிராகரிக்கக்கூடிய எந்த ஒரு காவிர்களுக்கும் அல்லாஹ் ஒரு சொட்டு நீரை கூட கொடுக்க மாட்டான். நன்றாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பெருமதி கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்களை சொரிந்தே வைத்திருக்கிறான். எப்பொழுது பிடிப்பான், எப்பொழுது அவருடைய எல்லை இருக்கிறது? மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরা, இந்த உலகம் மறுமையினுடைய விளைச்சல் நிலம் என்று சொல்வதை போன்று இந்த உலகத்திற்கு முடிவு கொடுத்துவிட்டு மரணித்து விட்டு வரக்கூடிய சகோதரர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா விசாரணைகளை நடத்தி அவருடைய பாவங்கள் நன்மைகளை தராசில் போட்டு நிறுத்தி சுவர்க்கவாதியாக இருந்தால் சுவர்க்கத்திற்கும், நரகவாதியாக இருந்தால் நரகத்துக்கும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். அல்லாஹ்விடத்தில் அது பெருமதியானது. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி கிடையாது. அதனால் தான் அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இன்னை வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறான். இன்னை வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றான், உடையை கொடுக்கின்றான், உணவுக்கு குடிபானங்களை கொடுக்கின்றான். ஏன்? அல்லாஹ்விடத்தில் இது பெருமதி கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்துல விட்டு வச்சுட்டா பரவாயில்லை, இன்னொரு உதாரணத்தையும் சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார்கள். செத்த ஆட்டை உதாரணம் காட்டினார்கள். அதே போன்று ஒரு காபிருக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுனுடைய இறக்கைக்கு கூட இந்த உலகம் பெருமதி கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காண்பிக்கிறார்கள். அதோடு நிப்பாட்டினார்களா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காண்பிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வல்லாஹி மத்துன்யா ஃபில் ஆখিরা, இந்த உலகம் என்பது மறுமையை விட எந்த அளவுக்கு பெருமதியற்றது தெரியுமா? இல்லா மிஸ்லு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஃபி ஹாதிஹில் யம், இந்த கடலிலே ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலோ ஒருவர் விரலை விட்டு எடுக்கின்ற பொழுது அந்த விரலில் ஒட்டி இருக்கும் தெரியுமா அந்த தண்ணீர், அந்த தண்ணீருக்கு கூட இந்த உலகம் பெருமதி கிடையாது. மறுமை விட உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும், துன்யாவை விட ஆখিরাவை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும், விரல்களில் ஒட்டி வரக்கூடிய அந்த தண்ணீருக்கு கூட பெருமதி கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாம் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் சம்பாதிக்கின்ற பொழுதும் கூட, வீடுகள் கட்டுகின்ற பொழுதும் கூட, இந்த உலகத்திலே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒன்றும், நான் இந்த உலகத்தில் நிரந்தரமானவன் அல்ல, நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வதத்தஹிதுன மசானிஅக்கும் லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டக்கூடிய இந்த மாடா மாளிகைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் என்ற நிலையில் எண்ணத்தில் எல்லாம் நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, சிந்தித்து பாருங்கள். ஒரு வீட்டை சொல்லி அந்த வீட்டுக்கு செலவழிக்கக்கூடிய காசு பணங்கள் வீண் விரயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பார்த்துவிட்டு வதத்தஹிதுன மசானிஅக்கும் லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் வீடு கட்டுவதை பார்த்தால் இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழப் போகிறீர்கள் என்ற எண்ணத்தில் அல்லவா நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் உணர்த்துவது என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாடிகள் கட்டினாலும்
எவ்வளவு உயரத்தில் உங்களுடைய பணத்தை போட்டு நீங்கள் செலவழித்தாலும் அதுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவின் பொழுது அதனுடைய பெருமதியை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், மரணம் உங்களை விரட்டி வருகின்ற பொழுது, மரணத்தை நீங்கள் நெருங்குகின்ற பொழுது அந்த மரணத்தை விட்டும் ஒளிந்து கொள்வதற்காக வேண்டி ஃபீ புரூஜின் முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டை நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் நிச்சயமாக அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையில் இந்த அனர்த்தங்கள், இந்த அழிவுகள், அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய மிக பயங்கரமான காற்று, இவைகளை பற்றி நாம் எப்பொழுதும் என்ன சிந்திக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகம் அழிய இருக்கிறது, மறுமை தான் நிரந்தரமானது, அதற்குத்தான் நான் செல்ல இருக்கிறேன் என்ற நிலை, என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை, ஆது சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா காற்றை கொண்டு அழித்தான். நூஹுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா வெள்ளத்தை கொண்டு அழித்தான். அழித்தது இந்த படிப்பினை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வத்குர் அஹா ஆத், ஆதுடைய சமுதாயத்தினுடைய சகோதரரை பற்றி நபியே நீங்க நினைவு கூறுங்கள். அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு தடமும் தெரியாத அளவுக்கு ரசூல் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான். ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அவர்களை பற்றி சிந்தியுங்கள். படிப்பினை பெறக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். எனவே ஆதுடைய சமுதாயத்துக்கு மட்டுமா பல அழிவுகள் வந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு மட்டுமா அழிவு ஏற்பட்டது? நாங்களும் கண்ணூடாக காண்கின்றோம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனர்த்தங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல உயிர்களை மாய்க்க செய்து எஞ்சி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை ஊட்டுகிறான். சிந்தியுங்கள், பாவத்திலிருந்து விடுபடுங்கள், மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தியுங்கள், மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழிவின் ஊடாக நமக்கு படிப்பினை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையினாலும் இவ்வாறு இருக்கிறோம் என்று ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒட்டிய வண்ணம் காண்பித்தார்கள். மறுமையினாலும் நானும் இந்த நிலையில் இருக்கிறோம். அப்படி என்றிருந்தால் அந்த அளவுக்கு மறுமை மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமை எப்பொழுது வரும் என்று தெரியாது. மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் சிலது நடந்து விட்டது, சிலது நடக்க இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் வைத்துவிட்டு நாம் எப்பொழுதும் எங்களுடைய ஈமானை புதுப்பித்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். அச்சம் வர வேண்டும், பயம் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய இந்த அழிவுகள், அத்தாட்சிகள் எல்லாம் அவன் ஏற்படுத்தக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் இல்லா தஹ்வீஃபா, உங்களை பயப்படுத்துவதற்காக வேண்டித்தான், உங்களை பயமுறுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த அழிவுகள், அனர்த்தங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பதை பார்க்கிறோம். அச்சம் வரவில்லையே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய சிந்தனை வரவில்லையே. எப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமாக காற்றடித்தால் பயப்படுவார்கள். பலமாக காற்றடிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவார்கள். முகத்திலே அவருடைய ஒரு மாற்றம் ஒன்று விளங்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், சாதாரணமாக காற்றுகள் தானே அடிக்கிறது, அதற்கு ஏன் உங்களுடைய முகங்கள் பயத்தோடு இருக்கிறது, பயத்தோடு மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, உமக்கு தெரியாதா ஆதுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது இந்த காற்றின் மூலமாகத்தான், இது உமக்கு தெரியாதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள். மழை பொழிந்து விட்டால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சாதாரண நிலைக்கு மாறிவிடும். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு ஏற்படவில்லை என்று நாங்கள் சும்மா இருந்துவிடக் கூடாது. பார்க்கக்கூடிய அனர்த்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமி, பலமான காற்று, தாங்கிக் கொள்ள முடியாத மின் இடி முழக்கங்கள், இவையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மேலும் மேலும் இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ஃபித்னா, அல்லாஹ்வுடைய அந்த சோதனை மேலும் மேலும் இறங்கிக் கொண்டிருக்கும். அதிலே யாரெல்லாம் அகப்பட இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா கைப்பற்றிக் கொள்வான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே இன்னும் சொற்ப காலம் வாழ்வதற்கு விட்டு வைக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் தஆலா விட்டு வைத்து விட்டு லஅல்லஹும் யர்ஜிஊன், என்னிடத்தில் அவர்கள் மீண்டும் திருந்திய வண்ணம் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பான். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அவ்வாறான ஒரு நிலையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த நிலையில் அந்த மரணிக்கக்கூடிய அந்த அனர்த்தங்களை நாங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய வல்லமை புரிந்து கொண்டிருப்போம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய பாவம், நான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத் எந்த கட்டத்திலே இருக்கிறது? அதிகமாக பாவம் செய்கிறேனா? அந்த பாவத்திலிருந்து விடுபடுவோம். அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறைத்து விட்டேனா? அந்த நெருக்கத்தை மேலும் அதிகப்படுத்துவோம். எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது. நாம் நினைக்கலாம் நாம் தட்டாந்தரையிலே தானே இருக்கின்றோம், மலை பிரதேசங்கள் நாங்கள் இல்லை தானே, மண் சரிவு எமக்கு ஏற்படாது என்று தைரியத்துடன் இருக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காரூனுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அவன் வைத்துக் கொண்ட சொத்து செல்வங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டும் இதெல்லாம் என்னுடைய அறிவால் உண்டானது, இதெல்லாம் என்னுடைய சிந்தனையால், என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தது என்று சொன்ன நேரத்திலே மக்கள் சொல்லுகிறார்கள், பெருமை அடிக்காதே, அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்ற மக்கள் சொன்ன நேரத்திலே அவன் புறக்கணித்து நடத்த பொழுது அல்லாஹ் தஆலா காரூனை அப்படியே பூமிக்குள் சுழுவாகினான், பூமிக்குள் அப்படி இழுத்தெடுத்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த செய்திகள் எல்லாம் நாம் படிப்பணியாக எடுத்துக்கொண்டோம். எப்பொழுதும் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நினைக்கலாம் என்னை கண்காணிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று. நான் தனிமையில் பாவத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும், அல்லாஹ்வுக்கு நாம் அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடக்கின்ற பொழுதும் என்னை என்னுடைய சொந்தக்காரர்கள் பார்க்கவில்லை, எனக்கு தெரிந்தவர்கள் பார்க்கவில்லை, நான் மறைவான இருட்டு பகுதிக்குள் இருந்த அந்த பாவத்தை செய்தேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பற்றி எப்படி எச்சரிக்கிறார் என்று தெரியுமா? இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்மால் ஒரு பாதுகாப்பாளர், ஒரு கண்காணிப்பாளரை நாங்கள் ஏற்படுத்தாமல் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கண்காணிப்பாளரை ஏற்படுத்தி இருக்கிறான். எனக்கும் இருக்கிறார், உங்களுக்கும் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர் எப்பொழுதும் எங்களுடைய செயற்பாடுகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார். நீங்கள் இருட்டிலிருந்து நன்மைகள் செய்தாலும், இரவு பொழுதிலே நீங்கள் இருந்து இபாதத்தில் ஈடுபட்டாலும், இருட்டிலிருந்து பாவங்கள் செய்தாலும், எல்லா நிலைகளிலும் நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு எங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்ற பொழுது இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்து கொண்டு எங்களுடைய செயல்களை எழுதக்கூடிய 2 மலக்குமார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாம் நாடு கடந்து பாவங்கள் செய்தாலும் சரி, ஊர் கடந்து பாவங்கள் செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் மலக்குமார்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவர்கள் எதையெல்லாம் எழுதுவார்கள் தெரியுமா? நாங்கள் பேசக்கூடிய எல்லாவற்றையும், நாங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் அவருடைய ஏட்டிலே பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்பொழுது வெளிப்படும்? மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஏட்டை வலது கையிலும் இடது கையிலும் கொடுப்பான். சுவர்க்கவாதிகள் அவருடைய பட்டோலை வலது கையிலே கொடுக்கப்படும். நரகவாதிகளாக இருந்தால் அவருடைய பட்டோலை இடது கையிலே கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யாரும் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. யாருக்கும் அல்லாஹ் தஆலா அநீதி செய்யவும் மாட்டான். எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்க்கமாக விசாரித்து நீதமான தீர்ப்பு வழங்குவான். எனவே அந்த ஒரு நாளுக்காக வேண்டி நானும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் சிந்தித்து விட்டு படித்து விட்டு ஒரு புத்திசாலி எப்படி இருப்பான் தெரியுமா? நேரத்தை வீண்வரம் செய்ய மாட்டான். பாவங்களை விட்டும் அவன் ஒதுங்கிக் கொண்டிருப்பான். மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை நாங்கள் விட்டு செல்ல வேண்டுமோ அவைகளை நிரந்தரமான தர்மமாக இருந்தால் அதனை அதனை அந்த புத்திசாலி மனிதன் விட்டு செல்வான். மரணத்திற்காக வேண்டி எப்பொழுதும் தயார் நிலையோடு இருப்பான். இவைகளெல்லாம் அறிந்துவிட்டும் கூட மரணம், மறுமை, இந்த நிரந்தரமற்ற இந்த உலகம், அளிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய படிப்பினை, அல்லாஹ்வுடைய அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய படிப்பினை, நம் உறவுகளை மரணிக்க செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிந்தனை, போதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோ அறிந்து கொண்டோ இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டியிருந்தால், இன்னும் பாவத்தை விட்டு நாங்கள் விடுபடவில்லை என்றிருந்தால் நாம் புத்திசாலியா அல்லது வேறு நபரா என்று நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக விவகாரங்களில், உலக காரியங்களில் எவ்வாறு நாங்கள் புத்திசாலித்தனமாக நாங்கள் சேமித்து அல்லது அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோமோ அதே போன்று மறுமையுடைய விடயத்திலும் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக மரணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில், மறுமைக்காக வேண்டி நாங்கள் மரணித்ததன் பின்னாலும் இந்த உலகத்திலிருந்து நன்மைகள் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் நாம் எப்பொழுதும் தயார்படுத்தல இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.